வணக்கம். சுடரி சேனல் வாயிலாக நான் உங்கள் மகாலட்சுமி ரமேஷ். இன்றைய பதிவு மே 2, 2026 தின மலர் நாளிதழுடன் இணைப்பு மலராக இன்று வெளிவந்துள்ள சிறுவர் மலர் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள புதிர் போட்டிக்கான பகுதி இது. இந்த புதிர் போட்டியில் இன்று என்ன மாதிரியான விடைகளை நான் எவ்வாறு கண்டுபிடித்தேன், இந்த விடையை எவ்வாறு எழுதி அனுப்பணும் அப்படிங்கிறத ஒரு கொஞ்சம் பெரிய வீடியோவாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி பார்க்கலாம். அப்போது இன்றைக்கி கொடுத்த புதிர் போட்டியில் என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரே மாதிரி உள்ள 2 வண்டுகளை கண்டுபிடித்து சரியான விடை எழுதி அனுப்பும் வாசகர்களுக்கு விதிமுறைப்படி 2000 ரூபாய் பரிசு உண்டு. அதாவது எப்பயுமே சிறுவர் மலர் புத்தகத்தில் அந்த ஆ பகுதியில் இடம்பெறும் அந்த வினாக்கு மட்டும்தான் விதிமுறைப்படி பரிசு கொடுப்பாங்க. அந்த இது ஆ பகுதியில் இடம்பெற்றுள்ள பகுதி தான் என்றைக்குமே போட்டிக்குரிய வினா. இன்றைக்கி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்திங்கன்னா 12 வண்டுகள் இதில் இருக்குது. இதில் ஒரே மாதிரி உள்ள 2 வண்டுகளை நம்ம கண்டுபிடித்து எழுதணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உரிய விதிமுறை. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது இந்த 12 வண்டுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரே மாதிரி உள்ள 2 வண்டுகள் அப்படிங்கப்போ ஒரு வண்டில் பார்க்கும்போது அடுத்த வண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான். மேலே உள்ள புள்ளிகளாக இருக்கட்டும், இல்லைன்னா அதோடைய கால் பகுதியாக இருக்கட்டும், இதுதான் இன்றைக்கி வரையும் அந்த வண்டுகளுக்கு இடையே உள்ள வித்தியாசமாக இருக்குது. அதில் நம்ம ரொம்ப ஆழ்ந்து பார்க்குறோம் அப்படின்னா ஈஎன்ஆ, அதாவது நீங்களுமே படத்தை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இதில் உங்களுக்கு சரியான விடை நான் சொல்கிறதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈஎன்ஆ பகுதியில், அதாவது ஈஎன்ஆ எழுத்தில் இருக்கிற அந்த வண்டும் அதற்கடுத்து இதில் உள்ள வண்டும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அதாவது மேலே உள்ள ரெக்கையிலையும் 2 புள்ளி இருக்குது, சைடில் அதுவும் 4 புள்ளி, அப்புறம் அதோடைய கால்களுடைய எண்ணிக்கை எல்லாமே மிகச்சரியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் நான் முதல் வண்டாக ஈஎன்ஆவையும் ஊவையும் எடுத்துக்கிறேன். இரண்டாவது பகுதியாக, அதாவது இரண்டாவது ஒரே மாதிரி உள்ள வண்டா நான் எதை தேடுறேன் அப்படின்னா, அடுத்து இந்த 2 புள்ளியில் இது தான் இருக்கும். அடுத்து நம்ம அந்த 3 புள்ளி இருக்கிறது தான் தேடி பார்க்கணும். அப்போது அந்த வகையில் ஊவண்ணா, அது ஊ இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் ஓ, இந்த 2 உள்ள வண்டும் கரெக்டாக ஒன்று போலையே இருக்கும். இதுலேயும் மேலே 3 புள்ளி, இதுலேயும் மேலே 3 புள்ளி இருக்குது, 4 புள்ளி, அப்புறம் அதில் உள்ள கால்களின் எண்ணிக்கை எல்லாமே மிகச்சரியாக இருக்குது. அதனால் இன்னைக்குரிய இந்த ஆ பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த போட்டிக்கான விடையாக நான் எடுத்திருக்கிறது, ஒரே மாதிரி உள்ள 2 வண்டு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் ஒரே மாதிரியாக உள்ள வண்டு ஈ உ, இரண்டாவது ஊ ஓ, இந்த 2லையும் உள்ளது தான் இன்றைக்கி இந்த புதிர் போட்டிக்கான விடையாக நான் எடுத்திருக்கேன். இதில் இல்லை இந்த விடைகளில் ஏதேனும் மாற்றம் இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு ஏதேனும் இந்த விடையில் கண்டுபிடிச்சதில் மாற்று கருத்து இருந்தாலோ கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு பரிசு பெற்றவர்கள் நம்ம சேனலில் சொல்லும்போது நீங்கள் பரிசு பெற்றது எனக்கு மிக சந்தோஷமான ஒரு விஷயம். உங்களுடைய வெற்றி என்னுடைய வெற்றியாக நான் கருதுகிறேன். அதனால் இந்த மாதிரியான போட்டிகளில் கலந்து கொண்டு அனைவருமே பரிசு பெற என்னுடைய வாழ்த்துக்களை முன்னதாகவே தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு பதிவில். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த போட்டியில் இந்த கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த பகுதியிலேயே கீழே இருக்கும் பாருங்கள், போட்டியின் முடிவுகள் அடுத்த வாரம் சனிக்கிழமை தினமலர் நாளிதழில் வெளியாகும். பொறுப்பாசிரியருடைய முடிவே இறுதியானது. போட்டிக்கான விடைகளை இன்லேண்ட் கடிதத்திலோ அஞ்சல் உரையிலோ உங்கள் முகவரியுடன் மொபைல் ஃபோன் எண்ணை கட்டாயமாக எழுதி அனுப்புங்கள். உரையில் கீழ்கண்ட விலாசத்தை மட்டும் எழுதி அனுப்பினால் போதுமானது. அந்த விலாசத்தை கூட நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன். பொறுப்பாசிரியர் தினமலர் சிறுவர் மலர், தபால் பெட்டி எண் 403, சென்னை 14. இதை மட்டும் கொடுத்தாலே போதும். சிறுவர் மலருக்கான போட்டியாக இருக்கட்டும், வார மலருக்கான போட்டியாக இருக்கட்டும், மிக குறைந்த முதலீடு தான். ஒரு இன்லேண்ட் கடிதமோ அஞ்சல் உரையோ 5 ரூபாய் செலவு தான் நமக்கு இருக்கும். ஆனால் போட்டியில் நம்ம வெற்றி பெற்றால் அதுக்கான பரிசு தொகை மிக அதிகம்தான். அதாவது நம்ம போட்ட தொகைக்கான முதலீட்டுக்கு அதற்கான லாபம்ங்கிறது அதிகம்தான். அந்த மாதிரியான கான்செப்டில் எடுத்துக்கிட்டால் சின்ன சின்ன போட்டிகளில் கலந்துக்கோங்க. இது நம்மளுடைய மூளை வளர்ச்சியுமே அதிகப்படுத்தும். அதாவது சுறுசுறுப்பாக இருப்போம், போட்டியில் கலந்துக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை வரும். தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வராது. ஒரு சின்ன உத்வேகம் தான். வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகளாக இருக்கட்டும்,
இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், பிள்ளைங்கக்கிட்டலாம் இதை கொண்டு போகும்போது அவங்க எளிமையாக வாசிக்க தெரிஞ்சுக்குவாங்க, போட்டியில் கலந்துக்கணும்னு நினப்பாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அவனுடைய ஐக்யூ லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் இந்த மாதிரியான போட்டிகளில் எல்லோரும் கலந்துக்கோங்க. கலந்து கொள்ளும் அனைவரும் பரிசு பெற என்னுடைய வாழ்த்துக்கள் முன்னதாகவே எப்போதும் இருக்கும். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு பதிவில். நன்றி, வணக்கம்.